உங்களை ஒருவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜனமே, இந்த நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளும் என்னுடைய செய்தி, God is a God who will multiply us. Amen. Hallelujah. He is a God of giving us increase in our difficulty times. Amen. Hallelujah. நம் நெருக்கத்தின் சூழ்நிலை ஆண்டவர் சகலத்தையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தயவுசெய்து உங்க வேதம் இருந்தால் உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். But remember the Lord your God, for it is He who gives you the ability to produce wealth. இந்த வசனத்தை பார்க்கும்போது, but remember the Lord your God, இந்த வசனம் சொல்லுது திட்டம் தெளிவாய், கர்த்தரை நீ நினைத்துக்கொள், ஏனால் அவர் உன்னை பெருக செய்வார். He is a God who will make you to increase. Amen. The abilities what we have is nothing, my friend. தருமைகள் எல்லாம் ஒன்றுமில்லை தேவ ஜனமே, ஆனால் தருமையும் தாளந்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் இயேசு. இந்த தருமையும் தாளந்தும் நம்முடைய வாழ்க்கையில செயல் பண்ணனா, முதலாவது அந்த வசனம் சொல்லுது, remember the Lord your God. Hallelujah. அருமையான வசனம். Remember the Lord thy God. கர்த்தரை நீ நினைத்துக்கொள், எக்காலத்திலும் நினைத்துக்கொள். நீ கர்த்தரை நினைத்தால் கர்த்தர் உன்னை உயர்த்தவே உயர்த்துவார். Hallelujah. இந்த வசனம் சொல்லுது, for it is he who gives you the ability to produce. Amen. Hallelujah. இவ்வளவு நாள் நீங்க வெறும் தோல்விகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் முகத்தை தேடுகிறவன் அவனுடைய முகம் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நாடி தேடும்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எபிலிட்டியை கொடுப்பாரு. What ability? To produce good things. ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற ஒரு எபிலிட்டியை கொடுத்து சகலத்திலிருந்தும் சகல பிரச்சனைகளிலிருந்தும் சகல வேதனையிலிருந்தும் உன்னை மாற்ற அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. See, the first key point is remembering the Lord. கர்த்தரை நாம் எக்காலத்திலும் நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, நாம் எவ்வளவாய் கர்த்தருக்குள் நாம் நிலை நிற்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் நம்மளை உயர்த்தவே உயர்த்துவார். தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், look to God. When you are looking to God, your face will be radiant. Hallelujah. Praise God for it. Hallelujah. இரண்டாவது பாகத்துல பார்க்கும்போது the ability பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். If we could turn your Bible to James chapter 1 verse 17, it says so beautifully. அருமையாய் சொல்லுகிறார், every good and perfect gift is from above. We see here ability is coming from the Lord, and the gift is also coming from the Lord. Every good and perfect gift is coming from above. It means God is the one who's sending us all the good gifts in our life. It's not our strength, it's not our influence, it's not the people, janangal illa, it is not what I can do, it is what God is doing in our life. இந்த வசனத்தை பார்க்கும்போது, every good and perfect gift is from above, coming down from the Father of heavenly lights. Hallelujah. It is coming down from the Father in heaven. Hallelujah. When we look to God, the Father in heaven will make your light to shine in your life. Hallelujah. The light which has been put off, the enemy which has told you it's all over, you will not rise up. God is telling you today that you're going to rise up, because I'm going to give you that good gift. Come to me, call to me, seek me, and you shall find me, says the Lord Almighty. Hallelujah. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். தேவ ஜனமே, இந்த நாளும் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவன் ஒரு நாளும் வெட்கத்துல போக மாட்டான். அதுதான் அந்த வசனம் சொல்லுது யாக்கோபின் புஸ்தகத்துல. நிச்சயமாய் சொல்லுகிறேன், every good and perfect gift is from above. Hallelujah. God is not a shifting person. He will never shift time and again. நேரத்தையும் காலத்தையும் பார்த்து ஆண்டவர் மாறமாட்டார். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில. தேவ ஜனமே, he is a God who will give you the ability to multiply, to grow and to be prosperous. Hallelujah. To be wealthy in your life. Hallelujah. அதுதான் உபாகம் புஸ்தகத்துல அருமையாய் சொல்லுகிறார், he who gives you the ability to produce wealth. Hallelujah. So when we seek him, when we look to him,
God will give us the ability to produce things. Hallelujah. Look at சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, late in the afternoon the 12 came to him and said, send the crowd away so they can go to the surrounding villages and countryside and find food, because we are in a remote place here. He replied, you give them something to eat. தேவ ஜனமே, லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் திரளான ஜனங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த திரளான ஜனங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அது ஒரு மத்தியானம் ஆகிவிடுது. அந்த மத்தியானத்துல ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களுக்கு எதனா போஷிக்க கொடுங்க, சாப்பிட எதனா கொடுங்க என்று சொல்லும்போது சீஷர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த ஜனங்களுக்கு இப்படி நாங்கள் கொடுக்க முடியும், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை என்று சொல்றாங்க. அப்பொழுது ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்பத்தை 2 மீனை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறான். தேவ ஜனமே, ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்யறார்? அந்த இடத்துல அந்த 2 மீனையும் 5 அப்பத்தை பிதாவின் இடத்துல சோத்திரத்தை ஏறட்டு சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு கொடுங்க என்று. ஹல்லேலூயா. எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க? 5000 ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 5 அப்பமும் இந்த 2 மீனும் 5000 ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷித்தார். Hallelujah. He multiplied the 5 loaves of bread and 2 fishes. It was multiplied and they were blessed. அந்த வசனம் சொல்லுது, they had plenty. Hallelujah. திருப்தியாய் சாப்பிட்டாங்க. Amen. Hallelujah. God can do a multiplication. There's nothing impossible. அது மாத்திரமல்ல, 5000 ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடைகள் என்ன இருந்துச்சுன்னா மீந்து இருந்தது. Hallelujah. 12 baskets were left. Amen. இந்த 12 பாஸ்கெட் யார் எடுத்துட்டு போனாங்கன்னா 12 சீஷர்கள் ஒருத்தரும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனாங்க. Hallelujah. What a good God we serve. தேவ ஜனமே, இந்த வசனத்தை பார்க்கும்போது we see our God is a God who will make multiplication. Amen. அந்த இடத்துல இருந்து 5 அப்பம் 2 மீன் 5000 ஜனங்கள் சாப்பிட்டாங்க. Hallelujah. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியல, என் வாழ்க்கையில வெறும் கொஞ்சம் தான் இருக்கு, அந்த கொஞ்சத்தை தான் ஆண்டவர் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, அந்த லிட்டில நான் மல்டிப்ளை பண்ணுவேன், என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல பிதாவின் இடத்துல சோத்திர பலியை ஏறெடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். Hallelujah. He thanked the Lord and he gave everybody. They were all full. Hallelujah. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். He will surely give you the ability to be prosperous, to be a blessing to others. Hallelujah. இவ்வளவு நாள் நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா, I am no good, என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னை பெருக செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, and so confirms his covenant which he has swore to his forefathers as it is today. Whatever he says come to pass. அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன். தேவ ஜனமே, இந்த வசனத்தை பார்க்கும்போது which he has sworn to his forefathers will come to pass today. Hallelujah. இந்த வசனம் பார்க்கும்போது whatever he swore to your forefathers, he swore each promise to Abraham. He said, I will multiply your generation, I will increase them, I will bless them என்று சொன்னார். அதே போல தேவ ஜனமே, we are the generation of Abraham. சும்மாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம பேரை பிறகு செய்வார். ஹல்லேலூயா. ஏனால் அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன். இந்த நாளும் சகலத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையோடு வேதனையோடு நீ என்னை பார்த்து கொண்டிருந்தால், சகோதரி சகோதராவே, கர்த்தருடைய முகத்தை நீ தேடும்போது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது சகலத்தையும் அவர் செய்து முடிக்க என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். When God can multiply 5 loaves of bread and 2 fishes, why God cannot bless your life? He will surely give you an increase in your losses, in your difficulty time, in all the situations what you're going through. God can change it today. Ribala satarabadiaba. ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று, நீ விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம்
ஆறாம் வசனத்துக்கு திருப்பி கொண்டால் அந்த வசனம் சொல்லுது, and without faith it is impossible to please God, and without faith it is impossible to please God. We need to have that faith that God can move the mountains. கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். have that faith. அருமையாய் சொல்லுகிறார் அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, it says because anyone who comes to God, anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. Hallelujah. Those who earnestly seek him will be rewarded. Hallelujah. கர்த்தர் முகத்தை தேடுகிறவன் நிச்சயமாய் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பரிசை தருவார். இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை தேட வருவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கேட்பீங்களா? ஆண்டவரே, அப்பாவும் சமூகத்துல நான் வந்திருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாரையும் நம்பின ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க ஆண்டவரே, ஆனால் நீ என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீ சகலத்தையும் மாற்ற முடியும், என்னை நீ ஆசீர்வதிக்க முடியும் என்று நீ விசுவாசித்தால் சவாலாய் சொல்லுகிறேன் சகோதரி சகோதராவே, உன்னை உயர்த்த போகிறார். You are going to see the multiplication. Hallelujah. உராமலா சொத்தரபதுர மக்கத்தரபதியபா. எம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. You need to believe in him. Hallelujah. ஏன் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்த வேண்டும்? தேவஜனமே, யாருக்காக? எபேசியர் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, in him we have the redemption through his blood. அவருக்குள் நம்மளுக்கு விடுதலை உண்டு அவருடைய ரத்தத்தால. அவருடைய ரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் சிந்தினார். அவர் பூர்ணமாய் சிந்தினார் நம்மளுக்கு ஒரு மறுஜீவனை கொடுக்க. இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நியூ ஹோப் டிவி வியூவர்ஸ், why don't you give your life to Jesus? ஆண்டவருக்கு சொல்லுங்க, கர்த்தரே என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு ரகசிய பாவம் உண்டு ஆண்டவரே, ஆண்டவரே நான் ரகசியமாய் அநேக பாவத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I want to devote my life for you, Lord. My friend, we are staying in the last days. டைம் அண்ட் அகைன் என்னுடைய செய்தியில் நான் எப்பொழுதும் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே வருகிறேன். We are staying, we are living in the last days. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறியா? உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்காக தருவாயா? அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆயத்தமாய் இருக்கிறேன். என் வருகை மற்றும் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வாதமாய் நான் வைக்க வேண்டும் என்று ஆயத்தமாய் இருக்கிறேன். அவனுடைய உள்ளத்தை கொடுக்கல என்று வருத்தமாய் இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார். People of God, அருமையாக ரெனால்ட் பாங்கி said, let us populate heaven and plunder the gates of hell என்று சொன்னார். Today you and I, let us rise up, let us populate heaven with people, telling the people the gospel. சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு இயேசு யார் என்று சொல்லலாம். Today if you say, I don't have ability to speak, I don't have ability to grow, I don't have anything, don't worry. The Bible says in Hebrews, when you seek him you shall receive the reward. And today when you surrender your life, that is seeking him. When you surrender, you shall find him. And when you find him, the glory is going to shine upon you. Hallelujah. Because he has paid a price for you. Hallelujah. சகோதரி சகோதரவே, கலங்காதே, வேதனைப்படாதே, உன்னை உயர்த்தவே உயர்த்த போகிறார். எபினேசர் நம்மோடு இருக்கிறார், எக்காலத்திலும் அவர் விடவே மாட்டார். அந்த வசனம் சொல்லுது, in him we have that redemption. I strongly believe today, if you could believe, இன்றைக்கு நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் சகலத்தையும் உனக்காக செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகோதரி சகோதராவே, அருமையாக அந்த வசனம் சொல்லுது போது, he is a God who will forgive all our sins and wash us and give us a complete redemption. Hallelujah. He is a God of complete. Hallelujah. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ அதை ஆண்டவர் கம்ப்ளீட்டா முடிக்க போகிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, keep asking that God of our Lord Jesus Christ,
the glorious Father may give you the spirit of wisdom. Hallelujah. அவரை நீங்கள் கேளுங்கள், அவர் உனக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுவார் என்று வேதம் சொல்லுது. You ask God the spirit of wisdom, my dear people of God. Today don't keep asking, Lord give me this, give me that, Lord, but ask God, give me the wisdom. And when you ask God, கர்த்தருக்கு ஞானத்தை நீங்க கேட்கும்போது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார்னா சகல ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கிங் சாலமோனை பாருங்க, அவர் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு ஞானத்தால் நிரப்பினார். இந்த வசனம் அருமையா சொல்லுது, ask him the spirit of wisdom and revelation so that you may know him better. Hallelujah. So that you may know him better. You ask him whenever you go for prayer, let it not be the same ritual. Start praying. Ask God, God give me a revelation of God. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே ஒரு புதிய எனக்கு ஒரு வெளிப்பாடலை தாங்க ஆண்டவரே, I need you Lord. அப்ப நீங்க ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் உன்னோடு பேசுவார். When he speaks to you, that word will come to life. Hallelujah. அது உங்க வாழ்க்கையில ஜீவனாய் மாறும். Stop that routine prayers and start asking God in spirit and truth. Hallelujah. Put off your mobile phones, throw off that phones aside, go in the presence of God. உன் அறைக்குள்ள போய் உன் அறையை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடலை கொடுப்பார். He'll give you a revelation. That revelation will be the victory in your life. Hallelujah. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், every revelation from God will be a blessing in your life so that you will know the Lord more and more. Today, why don't you give your life to Jesus 100%? Why don't you ask God, God give me that wisdom, give me that revelation, oh God, that I will live for you. ஆண்டவரே உமக்காக நான் வாழ வேண்டும், உமக்குள் நான் வாழ வேண்டும் என்று நீங்க சொல்லும்போது நிச்சயமா சொல்கிறேன், ஆண்டவர் ஞானத்தால உன்னை நிரப்பி உன்னை பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சிறிய ஒரு சாட்சியை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவ ஜனமே, ஒரு நாள் எனக்கு பஞ்சாப்ல இருந்து ஒரு கால் வந்தது. அந்த சகோதரி சொன்னாங்க, என்னுடைய தகப்பன் ஆல்மோஸ்ட் 10 years அவர் ஒரு இருளிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் வீட்டை விட்டு வெளியவே வருதில்லை. நான் சொன்னேன், அந்த சகோதரி சொன்னேன், நீ கவலைப்படாதீங்க, நீங்க எப்போ பஞ்சாபுக்கு போறீங்க அந்த இடத்துல உங்க அப்பாக்கு அந்த போனை கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்க அப்பாக்காக ஜெபிப்பேன் என்று. சகோதரி சகோதராவே, அந்த சகோதரியும் ஒரு டீச்சராய் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த அம்மா ஹாலிடே வரும்போது பஞ்சாபுக்கு கடந்து சென்றாங்க. அவங்க தகப்பனுக்கு அந்த வீட்டு ரூம்ல அறைக்குள்ள இருந்த அந்த இருள்ல உள்ள போய் ஸ்பீக்கர்ல போட்டாங்க. அவங்க அப்பாக்கு சொன்னாங்க, ஒரு ஊழியக்கார் பிரேயர் பண்ணுவார்ப்பா என்று. அவங்க அப்பாக்காக நான் ஜெபித்தேன். தேவஜனமே, 10 years அவர் ரூமுக்குள்ளவே தான் இருந்தார். அவருக்காக மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபித்தேன். தேவஜனமே, என்ன தெரியுங்களா நடந்தது? ஜெபம் பண்ணி முடிச்சு வைத்தேன். எனக்கு ஒரு நாள் கழிச்சு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சகோதரி சொல்றாங்க, from that day brother, அந்த நாளிலிருந்து எங்க அப்பா 10 வருஷம் அந்த ரூம்ல இருந்தாரு, இப்ப அந்த ரூம்லயே இல்ல, இப்ப வெளியே வந்துட்டாரு, அந்த அறைக்குள்ள இல்ல, இப்ப எல்லாரும் கூட சேர்ந்து all family இவ்வளவு நாள் தனிமையாய் வாழ்ந்தார், இப்பத்திலிருந்து அவர் நம்ம கூட எல்லாரும் கூட இருந்து சந்தோஷமா இருக்கிறார் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார், சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த தொலைக்காட்சி நீங்க பார்த்துக்கொண்டு தூர தேசத்துல நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கலாம், தூரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய கர்நாடகத்திலே நீங்க இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம், என்னை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த ஜெபம் நேரத்தை நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது அற்புதத்தின் தேவன் உன்னை சுகமாக்க போகிறார். God is going to heal you this very second. 10 years this man was in the room. The one touch of God changed his life. Today அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. ஏன் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது? உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்காக தருவாயா? Won't you give your heart to Jesus? If you can give your heart to Jesus, you will see the blessings and prosperity of God.
உடைய கண்களை மூடுங்க. அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய சுகத்தின் வல்லமை இறங்குவதாக. எல்லா சத்துருவின் கோட்டைகள், எல்லைகள், அந்தகார சேனைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிந்து போடுகிறேன். Let the mighty power of the Holy Ghost இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். இந்த நிமிஷத்துல எல்லா மல்டிபிள் டிசார்டர் ஆர்கன்ஸ்ல பிரச்சனைகள் ஆண்டவரே சப்பா, கிட்னி கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. பார்வை இல்லாதவங்க பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். காது கேட்காத முடியாத இருக்கிறவங்களுடைய காதுகள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நடுக்க முடியாத இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடுங்கள் என்று ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் அகன்று போவதாக. எல்லா நோய்கள் மறைவதாக. எல்லா அசுத்த ஆவிகள், அந்தகார சேனைகள், பில்லி சூனிய மாந்திரிக சேனைகள் குடும்பத்தை தாக்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன். ஆண்டவரே சபா, ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா பிரச்சனையோடு ஆண்டவரே வேதனையில போய் கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு மிஷனரி, ஒரு பாஸ்டர், ஒரு பிரீச்சருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய சபைகள் வளரட்டும். ஆண்டவரே அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய தெய்வீக கரம் அவங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே சப்பா, இந்த நாளும் ஆண்டவரே சப்பா, வேலை இல்லாத தவிக்கிற ஒருவருக்கு வேலையை தாங்க ஆண்டவரே. பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் தாங்க ஆண்டவரே சப்பா. பிசினஸ்ல தோல்வியா இருக்கிறவங்க ஆண்டவரே இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டதிலிருந்து ஆண்டவரே let them see a multiplication. ஆண்டவரே சப்பா, எல்லா கடன் பிரச்சனைகள், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, நீர் ஒருவரையும் தொட்டதுக்காக நன்றி, சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. சத்ருவின் சகல எல்லைகளை ஆண்டவரே அந்த குடும்பத்தில் அந்த எல்லையிலிருந்து நீர் விரட்டியதுக்காக நன்றி. ஆண்டவரே ஒரு வீடும் ஒரு சின்ன ஒரு பரலோகமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you and God be with you. For the details, contact Hope for the Lost Ministries at www.hopeforthelostministries.org. You can contact us on 8884049111 or 9742004719. You can send your prayer request to hopeforthelost.in@gmail.com. If you like to support our ministry, send your kind offerings to State Bank of India, account number 6412958561, Vidranyapuram branch, Bank to 97, through RTGS or NEFT. Our IFSC code SBIN 0040659. God bless you.